ஆத்தூர்ல முதன் முறையா ஒரு இயற்கை சந்தை. வணக்கம் ஆத்தூர் மக்கள். இந்த சந்தை பாத்தீங்கன்னா ஆத்தூர் இயற்கை வேளாண் சந்தைன்னு சொல்லி நடத்திட்டு இருக்கோம். ஆரம்ப புள்ளி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வேல்முருகன் சார், ரத்னாமலி மேடிவோ அண்ட் அப்புறம் கனிஷ்கா ஆர்கானிக்ஸ்ங்கிற பிரைவேட் லிமிடெட் நிறுவனம். ஓகே, இந்த சந்தையில என்னெல்லாம் கிடைக்கும்? சின்ன வெங்காயம்ல இருந்து கருப்பு கவுனி, தூய மல்லி, பாரம்பரிய அரிசிகள் ஒரு 15 வகை நம்ம கிட்ட கிடைக்குங்க. பல வகைகள் நிறைய கிடைக்கும். நாட்டுக்கோழி முட்டை வகைகள், தேன், முருங்கீரை பொடி, பிரண்ட பொடி, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய கிடைக்கும். நாங்களே சோப் ரெடி பண்றோம், குளிக்கிற சோப் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சந்தையில வரக்கூடிய ஒவ்வொரு பொருள்களும் இயற்கை முறையில விளைவிக்கப்பட்ட பொருட்கள், மருந்து பொருள்களோ மற்ற உரங்கள் அது மாதிரிலாம் எதுவுமே பயன்படுத்துறது இல்ல. ஒவ்வொரு விவசாயிக்கும் நம்ம ஆர்கானிக் சர்டிபிகேட், அதாவது பிஜிஎஸ் சொல்லுவோம். உண்மையிலேயே இவங்க வந்து மருந்து உரம் எதுவும் போடுறது இல்ல அப்படின்னு ஊர்ஜிதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சர்டிபிகேட் கொடுக்குறோம். நம்ம சந்தையோட டைமிங் சார், ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும். இடம் வந்து கோர்ட்டுக்கு எதிர்புறம் உள்ள சமயபுரம் மாரியம்மனுக்கு பேக் சைடுல நார்மலா ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற சந்தையினுடைய இடத்துல தான் நடத்திட்டு இருக்கோம். இந்த ஆத்தூர் இயற்கை வேளாண் சந்தையில இப்போதைக்கு 20 இயற்கை விவசாயிகள் இருக்கிறாங்க. நம்ம வந்து 100 விவசாயிகளை கொண்டு வருவதற்காக தான் இந்த இலக்கு இப்போதைக்கு நிர்ணயிச்சிருக்கிறோம். இன்னும் வருங்காலங்களில் புதன்கிழமையும் இந்த சந்தை வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நுகர்வோர்களும் கேட்டிருக்காங்க, நம்ம விவசாய பெருமக்களும் கேட்டிருக்காங்க. நான் கடந்த 2016 இருந்து எந்தவித ரசாயன உரம், ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து இல்லாம இயற்கை முறையில இயற்கை இடுபொருள் பயன்படுத்தி கொய்யா, பப்பாளி, தக்காளி இது 3 மட்டும் பண்றோம். நஞ்சில்லா உணவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 7 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். தூய சிறுவடை நாட்டுக்கோழி வச்சு பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் நம்ம வேக்சின்லாம் போடாம இயற்கை முறையில தான் நம்ம மருந்து கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இயற்கை முறையில விவசாயம் செய்து விளைவிச்ச அந்த பப்பாளி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். தின்பண்டங்கள் நம்மளே செய்கிறோம் வீட்டு முறையில். அதுக்கு பயன்படுத்துகிற எல்லா பொருளுமே இயற்கை வழியில் விளைஞ்ச மூலப்பொருட்களை பயன்படுத்தி எண்ணெய், கடலெண்ணெய் தான் பண்ணுறோம். அது எண்ணெய் ஒரு முறை தான் பயன்படுத்துவோம். எண்ணெய் வித்துக்களை வருஷம் முழுக்க நம்ம தோட்டத்தில் கிடைக்கிற மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பணிக்கு வர்றதுக்கு முன்னாடி 30 வருஷம் நம்ம இந்திய ராணுவத்தில் பணிபுரிஞ்சிட்டு வந்தேன். கருப்பு கவுனி, காட்டியானம், கருடன் சம்பா இந்த மாதிரி அரிசி பண்ணிட்டு இருக்கோங்க. வாழையில ஒரு 12 ரகம் பண்ணிட்டு இருக்கோம். கடலை உருண்டை, எள்ளுருண்டை, கஞ்சி மிக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை ஆரம்பிச்ச அந்த நாள்ல இருந்து மொதல் வாரத்துல இருந்தே நாங்க வந்துகிட்டு இருக்கோம். அதை வச்சு சமைக்கிறப்ப டேஸ்ட் பல மடங்கு ருசியா இருக்குது. வாட்டர் ஆப்பிள், வாழை, அண்ணாச்சி இது மாதிரி எல்லாம் பயிர் பண்ணி இயற்கை முறையில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். டிராகன் ஃப்ரூட்டுங்கிறத நாங்கள் பெரும் முயற்சி எடுத்து எங்கள் ஆத்தூர்லேயே விளை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், சுத்தமான ஆர்கானிக் முறையில். பாரம்பரிய ரகங்களான தூயமல்லி, மாப்பிள சம்பா, கருப்பு கவுனி, சொர்ண மசூரி, பூங்கார் இந்த மாதிரி ரகங்களை மதிப்பு கூட்டி வித்துக்கிட்டு இருக்கேன். வெங்காயத்தை இயற்கை முறையில் செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். அடுத்தது இப்போ காய்கறி பயிர் வந்து இயற்கை முறையில் பண்ணியிருக்கேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியை வந்து ஆத்தூர் வெர்ஷன் 2.0க்கு ஆத்தூர் இயற்கை வேளாண் சந்தையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களுக்கு வந்து நஞ்சில்லாத உணவை எப்படி கொடுக்கணுங்கிறதுக்காக பெருமுயற்சி எடுத்து இந்த சந்தையை உருவாக்கி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். பேங்க்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுல தராத ஒரு நிறைவு வந்து இந்த இயற்கை விவசாயத்திலையும் அது மதிப்பு கூட்டு பொருள் பண்ணி அதை மக்களுக்கு கொடுக்கறதுலயும் எனக்கு நிறைவு இருக்கு. நவரா அரிசி, பூங்கார் அரிசி, சோன் சம்பா அரிசி இந்த மாதிரி பாரம்பரிய ரகங்கள் இயற்கை வழி மூலியமா நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆத்தூர் இயற்கை வேளாண் சந்தையில நுகர்வோர்களோ விவசாயிகளோ கலந்து கொள்ளணும், இதுல பங்கு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க 99 524 17 105 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளுங்க. நாங்க கனிஷ்கா நிறுவனத்திலிருந்து வரோம். நம்மளோட முறையில இயற்கை உரங்கள் எல்லாம் தயார் பண்ணி நாடு முழுவதும் சேல் பண்ணிட்டு இருக்கோம். அரசாங்கமே வந்து இயற்கை விவசாயி அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் வழங்குறாங்க. இது வழங்குறது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியாவிலே மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 163 கம்பெனி தான் வந்து அப்ரூவ் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 6 நிறுவனம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவ் கொடுத்திருக்காங்க. அதுல நம்ம சேலம் மாவட்டத்துல ஆத்தூர்லயும் ஒரு நிறுவனமான ஆத்தூர் கனிஷ்கா ஆர்கானிக்ஸ் நிறுவனமும் இருக்குதுலாம் நம்ம பெருமைப்படுறோம். நானுமே வந்து சின்ன வயசுல ஒரு விவசாயி அப்படின்ற ஒரு முறையில நிறைய விஷயங்களை பார்த்திருக்கேன். ஒரு பயிர் வந்து சின்னதா ஒரு நாத்துல இருந்து ஃபைனலா வந்து அதோட அவுட் எடுக்கிறதுக்குள்ள பூச்சினால பிரச்சனை வரும், புழுனால பிரச்சனை வரும், இயற்கையினால சீற்றத்தினால நிறைய பிரச்சனை வரும். அதையும் தாண்டி இப்ப இயற்கை முறையில பண்றது அப்படின்றது பெரிய சேலஞ்ச் தான். உங்களோட சப்போர்ட் வேணும். இந்த வீடியோ எவ்வளவு முடியுதோ அவ்வளவு ஷேர் பண்ணுங்க. இயற்கை விவசாயம் வந்து நல்ல வளர்ச்சி அடையும். சோ சப்போர்ட் பண்ணுங்க.